குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் நாம கடந்த பகுதிகளில் நிறைய ஆசன பயிற்சிகளையும் உடல் தரவு பயிற்சிகளையும் சூரிய நமஸ்கார பயிற்சிகளையும் பார்த்துருக்கோம். குறிப்பாக உட்கார்ந்த நிலை ஆசனங்கள்ல பத்மாசன வகையிலான ஆசனங்கள், வஜ்ராசன வகையிலான ஆசனங்கள் மற்றும் கால்களை நீட்டி நிலையில் இருக்கக்கூடிய ஆசனங்களை கூட நம்ம பார்த்துருக்கோம். இன்றைய பகுதியில் சிறப்பாக நாம நின்ற நிலை ஆசனங்களை பார்க்க போறோம். அதாவது ஸ்டாண்டிங் ஆசனத்தை பார்க்க போறோம். ஸ்டாண்டிங் ஆசனத்துக்குன்னு இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்னன்னா, உங்களுடைய உடல் எடையை வேகமாக குறைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, உடல் அதிகப்படியான கொழுப்பு இருக்கு, அதை குறைக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் நின்றநிலை ஆசனங்களை பயிற்சி செய்யலாம். அதாவது சூரிய நமஸ்கார் பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமா நின்றநிலை ஆசனங்களை அதிகப்படியாக நீங்கள் உங்கள் பயிற்சியில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உடல் ஒல்லியாகவும் மெலிதாகவும் வலிமுடனும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நின்றநிலை ஆசனங்கள் மற்ற ஆசனங்களோட கொஞ்சம் வலி அதிகமாக கொடுக்கும். ஏன்னா இது அதிகப்படியாக இடுப்பு மற்றும் தொடைப்பகுதிகளையும் மூட்டு இணைப்புகளும் பயன்படுத்தக்கூடிய ஆசனங்களை தான் அமையும். அந்த வலி சகஜமான ஒரு விஷயம் தான். நீங்க தொடர்ச்சியா பயிற்சி செய்யும் போது அந்த வலியிலிருந்து வெளிவரலாம். உடலுடைய மூட்டுகளுடைய வலிமைக்கும் நரம்புடைய வலிமைக்கும் நின்றநிலை ஆசனம் மிகுந்த துணை புரிவதாக அமையும். வாங்க இது போல பயிற்சிகள் நாம பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நின்ற நிலை ஆசனங்களில் முதலாவதாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய 2 விஷயம். ஒன்று ரெடி பொசிஷன், மற்றொன்று ஸ்டாண்டிங் ரிலாக்ஸேஷன். எந்த ஒரு ஆசனத்தையும் நீங்கள் செய்வதற்கு முன்னாடி நிற்க வேண்டிய தயார் நிலை தான் ரெடி பொசிஷன். இதை நீங்கள் கண்டிப்பாக நின்ற நிலை ஆசனங்கள் செய்யும்பொழுது தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ஒவ்வொரு ஆசனங்களையும் செய்து முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் எடுக்க வேண்டிய ரிலாக்ஸேஷனை ஸ்டாண்டிங் ரிலாக்ஸேஷன்லேருந்து எடுப்பீங்க. முதல்ல 2 கால்களையும் ஒன்றா சேர்த்து வச்சு நில்லுங்க. 2 கைகளையும் உடலுடைய பக்கவாட்டில் உள்ளங்கைகள் தொடைகளில் ஒட்டியவாறு ஒரு நேரான ஒரு குச்சியை போல் ஸ்டிக் போஸ் போல் நீங்கள் நிற்கிறீங்க. கண்களை திறந்து நேராக அசையாமல் ஒரு 5 சுவாசம் எடுக்கணும். இது ஒவ்வொரு ஆசனம் செய்யும் பொழுதும் நீங்கள் ஆரம்ப நிலையில் ஒரு 2-3 சுவாசங்கள் இதில் எடுத்ததுக்கு அப்புறமா தான் எந்த ஒரு ஆசனத்தையும் தொடங்கணும். இதை ரெடி போஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் நாம ஸ்டாண்டிங் ரிலாக்ஸேஷன் பார்க்க போறோம். இது ஒவ்வொரு ஆசனத்தையும் நீங்க செய்து முடித்ததுக்கு அப்புறமா அந்த வலி போறதுக்கோசரமும் உடல்ல சக்தி நிலையை திரும்பிய தூண்டுவதற்கும் உதவிகரமா இருக்கக்கூடிய ஒரு ரிலாக்ஸ் பொசிஷன். ஓகே, ஸ்பீட் ரிலாக்ஸ் அப்பார்ட். ஸோ கைகளை முன்புறம் பார்த்த மாதிரியே திருப்பி வைங்க. உள்ளங்கைகள், விரல்கள் தளர்வா இருக்கட்டும். கை மணிக்கட்டு, மூட்டுக்கள், தோள்பட்டை, கழுத்து பகுதிகள் தளர்வா இருக்கட்டும். கண்களை மூடியபடி ஒரு ஆழமான சுவாசத்தை 3-5 முறை எடுக்கலாம். இதை ஸ்டாண்டிங் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததான் நாம பார்க்க இருக்கக்கூடிய நின்றநிலை ஆசனத்தினுடைய முதல் ஆசனம். இதை தண்டாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இதை ஸ்டிக் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டிக் போஸ்ன்ற பொசிஷனில் நீங்கள் அசையாமல் 10-15 நொடிகள் நீங்கள் நிற்கணும். இதுதான் ஸ்டிக் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாங்க இந்த பயிற்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். லெக் ஜாயின் பண்ணி வச்சிடணும். 2 கைகளையும் உடலுடைய பக்கவாட்டில் ஒட்டிவாறு வச்சுட்டு ரெடி பொசிஷனில் நீங்கள் நிற்கிற மாதிரி தான் நிற்கணும். ஆனால் இந்த பொசிஷனை நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணி அசையாமல் 10-15 சுவாசங்கள் இருக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய முழு கவனத்தையும் உங்களுடைய உடல் மேலே செலுத்தணும். உள்ளங்கால்கள் எந்த அளவுக்கு தரையில் தொட்டு இருக்கு, உங்களுடைய கைகள் எந்த அளவுக்கு உடலோடு ஒட்டி இருக்கு, உங்களுடைய உடல் எந்த அளவுக்கு அசையாமல் இருக்குதுன்றதில் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க. இது உங்களுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் உடல் மீது திருப்பதனால உடல் சார்ந்த விழிப்புணர்வு அதிகமாக ஏற்படும். மாணவர்களுடைய கவனித்தல் திறனை அதிகரிக்கவும் இந்த வகை ஆசனங்கள் உதவிகரமாக இருக்கிறது. ஓகே, ஸ்லோலி ஓப்பன் யுவர் ஐஸ். ஓகே, ஸ்பீட் யுவர் லெக்ஸ். கம் பேக் டு ஸ்டாண்டிங் ரிலாக்ஸ் பொசிஷன். இந்த ஆசனத்தில் ஒரு 3 to 5 பிரீத்திங் எடுத்துக்கமா இதே சேம் ஆசனத்தை இன்னும் 2 more ரவுண்ட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் தடாசனம் என்று அழைக்கக்கூடிய பனைமரத்தினுடைய தோற்றத்தை ஒத்த பாம் ட்ரீ போஸை பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த பாம் ட்ரீ போஸோட வேரியேஷன்ஸாக நம்மளுடைய கவன சக்தியை ஒருநிலைப்படுத்துவதற்கும் கல்வித்திறனை மேம்படுத்துவதற்கும்
கால் மற்றும் இடுப்பு பகுதிகளை வலிமையாக்குவதற்கும் பயன்படுகிறது. மேலும் இதை சரியாக தொடர்ச்சியாக செய்யும் பட்சத்தில் உங்களுடைய கழுத்து மற்றும் தோள்பட்டை பகுதிகளையும் நன்கு நெகிழ்வித்து அதனை வலிமையாக்குகிறது. இந்த அளவுக்கு சிறப்புமிக்க இந்த ஆசனத்தை நாம் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதனுடைய துணைநிலை ஆசனங்களாக இருக்கக்கூடிய பல்வேறு வேரியேஷன்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பயிற்சிக்குள்ளே போகலாம். லெக் ஜாயின் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆசனம் பாம் ட்ரீ போஸோட ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ரொம்ப சிம்பிளான ஒரு வேரியேஷன். Now slowly raise up your hands up to shoulder level. Slowly turn up your palms and again raise up your hands. Put Namaskar Mudra upon the head. Okay, and look straight. Keep your elbows straight. Okay, so இந்த பொசிஷனில் நீங்கள் கைகளை சரியாக உயர்த்தபடி எல்போஸில் எந்த பெண்டும் இல்லாமல் கால்களை எதத்துலையும் அசைக்காமல் ஒரு நேரான ஒரு குச்சியை போல் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இதை பார்க்குறதுக்கு பனைமரத்தினுடைய தோற்றத்தை ஒத்துருக்கிறதுனால இதை பனைமர ஆசனம் என்று சொல்லுவாங்க. ஆரம்ப நிலையில் இந்த ஆசனத்தை இப்படி பயிற்சி செஞ்சு படிப்படியாக நீங்கள் வேரியேஷன் 2 வேரியேஷன் 3ன்னு சொல்லிட்டு போகலாம். ஓகே, 10 to 15 seconds after, slowly down your hands with exhalation, turn down your palms, down it again. Okay, spread your legs, come back to standing relaxed position, close your eyes, take a deep breathing 3 to 5 times. இந்த ஆசனம் ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால நீங்கள் 3லேருந்து 5 சுவாசம் எடுத்ததுக்கு அப்புறமா இதே ஆசனத்தை இன்னும் 3 சுற்றுக்குள்ளோ 2 சுற்றுக்குள்ளோ நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா இதனுடைய செகண்ட் வேரியேஷன்ஸுக்கு நீங்கள் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய தடாசனத்தோட செகண்ட் வேரியேஷன். இந்த வேரியேஷனில் நீங்கள் ஃபிங்கர்ஸ் லாக் பண்ணி, தட் மீன்ஸ் இன்டர்லாக் பண்ணிவிட்டு அப்புறம் ட்விஸ்ட் பண்ணுறதுனால உங்களுடைய தோள்பட்டை மற்றும் கழுத்து பகுதிகளுக்கு நல்ல ஒரு நெகிழ்வித்தல் கிடைக்கும். அதே நேரத்தில் கைகளுடைய மொத்த தசை பகுதியிலும் முறுக்கு வைக்கப்படுது. இதனால் தோள்பட்டை கைகள் சார்ந்த பிரச்சனைகளும் ரத்த ஓட்டம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாங்க இந்த பயிற்சி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, கம் பேக் டு ரெடி பொசிஷன். ஓகே, now slowly lock your fingers on the chest region. ஓகே, கெட் ரெடி. திஸ் இஸ் ரெடி பொசிஷன். இந்த ரெடி பொசிஷனில் இருந்துட்டு ஸ்லோவாக மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே நீங்கள் கைகளை நிதானமாக முடிஞ்ச அளவுக்கு உயர்த்துங்க. முடிவில் உங்களுடைய எல்போஸில் எந்த பெண்டும் இருக்கக்கூடாது. உங்களுடைய பைசப்ஸ் இயர்ஸை க்ளோஸ் பண்ண மாதிரியும் நீங்கள் நேராக பார்த்தபடியும் இருக்கணும். இதில் ஒரு அப்பர் ஸ்ட்ரெச், யாரோ உங்களோட கைகளை மேல்புறமாக இழுப்பது போல் ஒரு அப்பர் ஸ்ட்ரெச் கொடுக்கலாம். ஆனால் கால்களை உயர்த்தக்கூடாது. இந்த பொசிஷனில் 10 to 15 seconds இருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய ஷோல்டர் விங்ஸ் எனப்படக்கூடிய முதுகுனுடைய பின்புற பகுதியில் ஒரு நீட்சியை நீங்கள் உணர்வீங்க. தட் மீன்ஸ் ஒரு எலாஸ்டிசிட்டி ஸ்ட்ரெச்சஸ் ஃபீல் ஆகும். அதை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இந்த பொசிஷனில் நீங்கள் இருக்கலாம். 10 to 15 seconds after, slowly down your hands to the chest region. Okay, slowly release your fingers lock and come back to standing relaxed position. Close your eyes, take a deep breathing 3 to 5 times. இந்த ஆசனத்தில் நீங்கள் அந்த ஷோல்டர் அண்ட் நெக் பெயின் போன வரைக்கும் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இதே சேம் ஆசனத்தை இன்னும் 2 to 3 ரவுண்ட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பாம் ட்ரீயோட தேர்ட் வேரியேஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வேரியேஷனில் உங்களுடைய நெக் அண்ட் அப்பர் பேக் ரீஜனுக்கான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியும் நெக் பெயின் அண்ட் ஷோல்டர் பெயின்லேருந்து ஒரு ரிலீவ் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸையும் இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். வாங்க இந்த பயிற்சி எப்படி செய்யலாம், அதன் மூலமாக எந்தெந்த பகுதிகள் நல்லா நெகிழ்விக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். லெக் ஜாயிண்ட் இருக்கட்டும். ஸோ ஸ்லோலி லாக் யூ ஃபிங்கர்ஸ் ஆன் த செஸ்ட். ஸோ ஃபிங்கர்ஸ் நல்லா கரெக்டாக லாக் பண்ணி செஸ்ட் மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களோட தோள்பட்டை கழுத்து பகுதிகள் நல்லா ஓய்வாக இருக்கணும். ஸோ ஸ்லோவாக ஹேண்ட்ஸை அப்பர் ஸ்டிச் கொடுங்க. மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே கைகளை தூக்குங்க. ஸோ கால்களை உயர்த்தக்கூடாது. ஸோ நேராக ஒரு ரெடி பொசிஷன், சரியான ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ ஸ்லோவாக தலையை பின்புறம் சாய்ச்சி உங்களுடைய கை விரல்களை பார்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. கண்டினியூஸாக நீங்கள் மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருங்க. இது செய்யும்போது லேசாக உடலில் ஒரு ஆட்டம் இருக்கும். முதல் ஆரம்பத்தில் அந்த ஸ்திரத்தன்மை இருக்காது. போக போக உங்களுக்கு பயிற்சியில் அந்த ஸ்திரத்தன்மை வந்துடும். இந்த பயிற்சியில் உங்களுடைய கழுத்து பகுதி நல்லா நெகிழ்வுறதுனால உங்களுக்கு கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது குறையும். ஸோ 10 to 15 seconds நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தட் மீன்ஸ் உங்களுடைய கை விரல்களை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ தென் ஆஃப்டர் ஸ்லோலி ஸ்ட்ரைட் ஆன் ஹெட் ரீஜியன் அண்ட் லுக் ஸ்ட்ரைட். Now slowly move hands on the chest and come back to standing relaxed position. Spread your legs, close your eyes, take a deep breathing 3 to 5 times.
ஷோல்டர்ஸ்லையும் நெக் ரீஜன்லையும் உங்களுக்கு பெயின் போனதுக்கப்புறமா இதே சேம் ஆசனத்தை நீங்கள் இன்னும் 2 more rounds ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது தோள்பட்டை கழுத்து மட்டும் அல்லாமல் உங்களுடைய கண்களுக்கும் நல்ல ஒரு பயிற்சியை கொடுக்கறதுனால கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வராமல் பாதுகாக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், பாம் ட்ரீ போஸோட 4th வேரியேஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 4th வேரியேஷனில் நம்மளுடைய ஹீல்ஸை பேக்கில் ரேஸ்அப் பண்ணி நம்மளுடைய ஃப்ரண்ட் ஃபுட்லேயும் நம்மளுடைய டோஸோட சப்போர்ட்லேயும் ஹோல் பாடியை நம்ம ரேஸ்அப் பண்ணி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண போகிறோம். இது கடினமான ஆசனமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 3 வேரியேஷன்ஸ் நீங்கள் சரியாக பயிற்சி பண்ணுற பட்சத்தில் இந்த ஆசனம் எளிமையாகும். வாங்க இந்த பயிற்சி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, கம் இன்டு ரெடி பொசிஷன். ஸோ லெக் ஜாயின் பண்ணியாச்சு, ரெடி பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஸ்லோலி லாக் யூர் ஃபிங்கர்ஸ் ஆன் த செஸ்ட். ஓகே, உங்கள் கழுத்து தோள்பட்ட பகுதியில் தளராக வச்சுக்கங்க, ரெடியாக இருங்க. மூச்சை உள்ளெடுத்துக்கிட்டே கைகளை மேலே தூக்கணும். இந்த பொசிஷன் கரெக்டாக செகண்ட் வேரியேஷன் போல இருக்கும். ஸோ ஸ்லோவாக இந்த பொசிஷன் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய ஹீல்ஸை பேக்கில் ரேஸ்அப் பண்ணுங்க. ஸ்லோவாக ரேஸ்அப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரண்ட் ஃபுட்லேயும் உங்களுடைய டோஸ்லையும் நிற்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த பொசிஷன் நீங்கள் பண்ணும்பொழுது எந்த விதத்துலையும் உங்கள் பேலன்ஸ் வந்து குறையபோது கூட நீங்கள் கீழே மட்டும் பார்க்கக்கூடாது, நேராக மட்டும்தான் பார்க்கணும். கண்டினியூஸாக நீங்கள் ஃப்ரண்ட் ஃபுட்டை சப்போர்ட் பண்ணி பேக் ஆஃப் த ஹீலை வந்து நீங்கள் ரைஸ்அப் பண்ணுறதுக்கு கண்டினியூஸாக முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். இந்த பொசிஷனில் 10 to 15 seconds நீங்கள் இருந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்லோலி டவுன் யூர் ஹீல்ஸ் அண்ட் ஸ்லோலி டவுன் யூர் ஹேண்ட்ஸ் to the chest region. Okay, now again down your hands. So come back to standing relaxed position. நல்லா மூச்சு இழுத்து விடலாம் 3லேருந்து 5 முறை. முன்னங்கால்கள்லையும் கால் விரல்கள்லையும் வலி போனதுக்கப்புறமா நீங்கள் இதே ஆசனத்தை இன்னும் 2 சுற்றுகள் செய்யலாம். இது உங்களுடைய கவன சக்தியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆசனம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த தடாசனத்தோட வேரியேஷன்ஸை செய்வதற்கு உடலை எந்த அளவுக்கு தளர்த்திக்கணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். உடல் தளர்வு பயிற்சிகள், தட் மீன்ஸ் லூசனிங் ப்ராக்டிசஸும் நீங்கள் இந்த பாம் ட்ரீ போஸை ரொம்ப எளிமையாக செய்யறதுக்கு உதவி செய்யும். வாங்க இந்த லூசனிங் ப்ராக்டிசஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ லெக் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸாக வர்றத ஹீல்ஸ் அப் ஹீல்ஸ் டவுன் ப்ராக்டிஸ். இந்த பயிற்சியை நம்ம டைனமிக்காக ஹீல்ஸ் அப் ஹீல்ஸ் டவுன் சொல்லிட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாவ் raise up your hands and raise up your heels. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு கைகளை மேலே தூக்கி இருக்காங்க. கால் விரலில் தான் அவங்க நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பின்னங்கால்கள் முழுசாக தூக்கி இருக்கு. ஓகே, ஹீல்ஸ் டவுன் அண்ட் டவுன் யூர் ஹேண்ட். ஹீல்ஸ் அப், ஹீல்ஸ் டவுன், ஹீல்ஸ் அப், ஹீல்ஸ் டவுன், ஹீல்ஸ் அப் and down. Okay, come back to standing relaxed position. Take a deep breathing 3 to 5 times. இந்த ஹீல்ஸ் அப் ஹீல்ஸ் டவுன் ப்ராக்டிஸ் உங்களுடைய காஃப் மசில்ஸ்க்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். உங்களோட தை மசில்ஸ்க்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். த சேம் டைம் உங்களுடைய டோஸ்க்கும் உங்களுடைய ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கும் நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரென்தனோட நீங்கள் தடாசனத்தோட எல்லா வேரியேஷன்ஸையும் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் லூசனிங், இது லெக் ஆங்கிள் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தடாசனத்தில் நீங்கள் ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுடைய லெக் ஆங்கிள்ஸ் தான் உங்களுடைய பாடி பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முக்கியமாக உதவி புரியுது. அப்படிப்பட்ட அந்த லெக் ஆங்கிள்ஸை நாம் ஃப்ளெக்சிபிளாகவும் நல்ல ஸ்ட்ரென்த்தனாகவும் மாற்றிக்கிறதுக்கு இந்த லூசனிங் உதவிகரமாக இருக்கும். வாங்க இந்த லூசனிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹிப்பில் கை வச்சுக்கலாம். ஸோ ரெடி பொசிஷன் வந்துட்டாங்க. ஸ்லோலி ரைஸ் அப் யுவர் ரைட் லெக். கொஞ்சம் தரையை விட்டு உயர்த்தி தூக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லோவாக உங்களோட லெக் ஆங்கிள்ஸை கிளாக் வைஸாக ரொட்டேஷன் பண்ணுங்கள். இந்த ரொட்டேஷன் பண்ணும்போது உங்களுடைய பார்வையை உங்கள் லெக் ஆங்கிள்ஸ் மேலே வைங்க. அப்போ தான் உங்களால் எந்த அளவுக்கு இந்த லெக் ஆங்கிள்ஸை நீங்கள் நல்லா ரொட்டேஷன் பண்ணுறீங்கன்னு தெரியும். அதே சமயம் கால்களை எதையும் ஆடாமல் பார்த்துக்குங்க, முட்டி மடியாமல் பார்த்துக்கங்க. முழுமையாக உங்களுடைய கவனம் லெக் ஆங்கிள்ஸை வச்சு உங்களுடைய ஃபுட் ரீஜனை வந்து நல்லா ரொட்டேஷன் பண்ணுறது மட்டும்தான் இருக்கணும். ஒரு 10 to 15 seconds இந்த ரொட்டேஷன் கொடுத்ததுக்கப்புறமா ஓகே, ஸ்லோலி டவுன் யுவர் லெக். ஓகே, do the same loosening practice in opposite leg. Okay, raise up your left leg. Okay, now start your leg angle rotation. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டிக் போஸ் மற்றும் பாம் ட்ரீ போஸோட வேரியேஷன்ஸ் பார்த்தீங்களா? இந்த ஆசனங்கள் அனைத்துமே உங்களுடைய இடுப்பு மற்றும் கால் பகுதிகளுக்கு வலிமையை தரக்கூடியவை. நின்றலை ஆசனங்களை நீங்கள் சிறப்பாக செய்வதற்கு இடுப்பு மற்றும் கால் பகுதிகளுடைய வலிமை மிக மிக முக்கியமானவை. இந்த பகுதியுடைய வலிமை
நீங்கள் அடுத்த பகுதியில் வரக்கூடிய நின்றநிலை ஆசனங்களை எளிமையாக செய்வதற்கு உதவி புரியும். அதனால பயிற்சிகளை விடாம செய்யுங்க. நன்றி, வணக்கம்.